வெல்கம் போஸ்ட் வணக்கம் மக்களே. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் வந்திருக்கோம். வாழைப்பழ சந்தைக்கு வந்திருக்கோம். பாருங்க, ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாழைப்பழங்கள் தான் இருக்கும். பாருங்க, ஆசியாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பார்த்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம். இந்தியாவில் பல பகுதியிலே வாழைப்பழங்களை எடுத்துருவாங்க சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வியாபாரிகளும் சரி, பொதுமக்களும் சரி, எல்லாருமே வந்து இங்கே தான் வாழைப்பழம் வாங்கிட்டு போகிறாங்க. சென்னையாலும் சரி, தமிழ்நாடும் சரி, பல பகுதியிலிருந்து வந்து இங்கே தான் வாங்கிட்டு போவாங்க. இங்கே அனைத்து வகையான வாழைப்பழம் வந்து ரொம்ப கம்மியான விலையாக இருக்கும். ஒரு சில பொதுமக்களுக்கு தெரியாது, அந்த மக்கள் வந்து தெரிஞ்சு தாராளமாக பயன்பெறணும். இப்போ புதுசாக வந்து வாழைப்பழ வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக வந்து இந்த வீடியோ பார்த்து பயன்பெறணும். கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பல லட்சம் மக்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பல லட்சம் மக்களுக்கு வியாபாரத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஊரில் திருவிழா டைம்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆப்பிள் பழம் வச்சிருப்பாங்க, அது காய்கறி நிறைய வச்சிருப்பாங்க, பூக்கள்லாம் இருக்கும். அந்த விட சூப்பராக இருக்கும் நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில். அந்த அளவுக்கு வந்து காய்கறிகள் ஒரு சைடு இருக்கும், பழங்கள் ஒரு சைடு வச்சிருப்பாங்க, பூக்கள்லாம் ஒரு சைடு இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும், கண் குளிர்ச்சியாக இருக்கும். மக்களே, நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்த நல்ல வீடியோக்களை போகிற நீ பார்த்து பயன்பெறணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா வந்து இந்த வீடியோ வந்து பல மக்களுக்கு போயிட்டு சேரும், அவங்களும் பயன்பெறுவாங்க. மக்களே, வாழைப்பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாராக தான் இங்கே வாங்க முடியும். இல்லை 1 கிலோ 2 கிலோ எனக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து கோயம்பேடு மார்க்கெட்லேயே 1 கிலோ 2 கிலோ அவங்க விற்பாங்க. இங்கே விட அங்கே வந்து ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே. இப்போ செவ்வாழை பார்த்தீங்கன்னா மெயினான வியாபாரம் அண்ணன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணன் இன்றைக்கு வந்து இப்போ வந்து எவ்வளோ விலைங்க, எவ்வளோ ப்ரைஸ் அதெல்லாம் கேட்கலாம். இப்போ வந்து மெயினாக வந்து ஏழைங்களும் விடுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கு கொடுப்பாங்க. கிலோ கணக்கு எவ்வளோன்னு அண்ணன் கேட்டுக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் முத்துக்குமார். முத்துக்குமாரா? சரிங்கண்ணா. இப்போ எவ்வளோ வருஷமா வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா? ஒரு 10-12 வருஷமா பண்ணுறோம். 12 வருஷமா பண்ணீங்க. ஃபுல்லாக வாழைப்பழம் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம வாழைப்பழம் முடியும். அவ்வளோ சார் போகலாம். உங்களுக்கு என்னென்ன பழம் கிடைக்குங்க உங்கள்கிட்ட? எல்லா பழமும் 7 வகையான வாழைப்பழம் இருக்கு. 7 வகை முடியுமா? ஓ, இப்போ என்னென்ன பழங்கள்? செவ்வாழை சொல்லுவாங்க. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழங்கள், பச்சை வாழைப்பழங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட எல்லாமே பூம்பழம் எல்லாமே எல்லா வகையும் பழம் கிடைக்கும். ஸோ அவங்க ப்ரைஸும் வெளியே பார்க்கலாம். செவ்வாழை பழம் எவ்வளோ போகுது கிலோ? கிலோ 40 ரூபா. இப்போ மினிமம் வந்து ஒரு தார் வாங்குறோம். ஒரு தார் வாங்கும்போது 40 கொடுக்குறீங்க. இப்போ தார்லேயே வந்து ஒரு 5 தார் 10 தார் வாங்கணும், இல்லை ஒரு தார் வாங்க கொடுத்துருக்கீங்க? இல்லை, எவ்வளோ தார் வாங்கலாம்? எவ்வளோ தரம்? ஒரு தாரம் வாங்கிக்கலாம். பாத்தீங்களா, ஒரு தாரம் வாங்கிக்கலாம். இப்போ பொதுமக்களாலும் சரி, அதே மாதிரி வியாபாரிகளும் சரி, தாராளமா வந்து வாங்கிக்கலாம். புதிய வியாபாரிகளும் இருப்பாங்க பார்த்தீங்களா, தெரியாது எங்க சேல் பண்றாங்க, சரி கம்மியான விலைகளும் சரி, நல்ல விலைகளும் சரி, தாராளமா கோயம்பேடு மார்க்கெட் வரலாம். வந்து எந்தெந்த ஊர்கள்லாம் வருது பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் வருது. அடுத்தபடியாக வந்து தமிழ்நாட்டில் மேட்டுப்பாளையத்தில் வருது. பழத்தில் வந்து மருத்துவ குணம்லாம் இருக்கு, அதை விட்டமின் சி இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, நார் சத்துக்கள்லாம் இருக்கு. ஒரு லிஸ்ட் போகிற பாருங்க. வாழையில வந்து பல்வேறு பயன்கள் இருக்கு, படிச்சு பாருங்க, ஸ்டாப் பண்ணி பாருங்க. அப்போ இந்த லைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து பச்சை வாழைப்பழங்கள் இருக்கு. இது விலை கேட்கலாம். எவ்வளவு போய் 1 கிலோ? 1 கிலோ 10 ரூபா. 1 கிலோ 10 ரூபா போயிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணா. ஒரு தாராம வாங்கணும். தாரம் அப்படியே 10 தார் 12 தார் அப்படியே மொத்தமா எடுத்து 10 12 தார். இப்போ ஒரு தாரம் வாங்கிக்கலாம். ஒரு தார் வாங்கிக்கலாம். பாத்துங்க மக்களே. இந்த சைடு பாருங்க, ஃபுல்லா வந்து நேந்திரங்களா இருக்கு பாருங்க. இப்போ நேந்திரம் சிப்ஸ்ல இதுல போடலாம். அதுல போடலாம், சிப்ஸ் போடுற நேந்திரம் தான். அப்படிங்களா? ஓ, பாத்துங்க மக்களே, சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளவு போயிட்டு இருக்கு 1 கிலோ? கிலோ 30 ரூபா போகுது. கிலோ 30 ரூபா போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு தாரா வாங்கிக்கலாம். ஒரு தார் வாங்கிக்கலாம், 10 தார் வாங்கிக்கலாம். 10 தார் வாங்கிக்கலாம். எவ்வளவு தாரமா வாங்கிக்கலாம். மினிமம் ஒரு தாரு. இங்க வந்து 1 கிலோ 2 கிலோ இங்க வரக்கூடாது. உள்ளதான் போகணும். 1 கிலோ 2 கிலோனா சரிங்களா? இந்த லைன் ஃபுல்லா பாருங்க. லைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து நேந்திர பழங்கள் தான் இருக்கும். பாத்துங்க. இந்த லைன்ல என்ன பண்ணலாம்? பூம்பழம். பூம்பழமா? எவ்வளவு கிலோ போயிட்டு? 25 ரூபா போகுது. 25 ரூபா போயிட்டு. ஒரு தாரா வாங்க தருவீங்க அப்படியே? தாரா வேணா அது எவ்வளவுதான். ஓகேண்ணா. இப்போ அடுத்து கருப்பு வழியாண்ணா? கருப்பு வழி. இது எவ்வளோண்ணா? 35 ரூபா போகுது. 35 ரூபா போயிட்டு இருக்கு. பாத்துங்க மக்களே. ஒரு தாரா வாங்கினா தாராளமா வாங்கலாம். ஆமா, ஒரு தாரு மேல வாங்கலாம். எவ்வளவு வாங்கிக்கலாம்? வாங்கிக்கலாம். நான் அடுத்தபடி சொல்லுங்க. இது என்ன பண்ணலாம்? ரஸ்தாலியாண்ணா? எவ்வளவு கிலோ போயிட்டுனா? 40 ரூபா. கிலோ 40 ரூபா போயிட்டு இருக்கு. பாத்துங்க, சூப்பரா பாருங்க. ஒரு தாரா வாங்கலாம். ஒரு தாரம் வாங்கினா அவ்வளவுதான். அப்படின்னா ஒரு தார் எவ்வளவு கிலோ இருக்குண்ணா? மொத்தமா 10 கிலோ வரும். 10 கிலோ வரும். பாத்துங்க மக்களே. பேர் சொல்லுங்க. என் பேர் தினேஷ். சரி ப்ரோ, இப்போ மார்க்கெட்ல வந்து வியாபாரம் பண்றீங்களா இல்ல வெளியே வியாபாரம்? வெளியே வியாபாரம் பண்றோம். வெளியே பண்றீங்க. ஓ, சூப்பர். எவ்வளவு கிலோ வாங்கிருக்கீங்க மொத்தமா? நான் வந்து 1350 கிலோ வாங்கிருக்கேன். 1350 கிலோ. ஓ, சூப்பரா இருக்கு. இப்போ எவ்வளவு உங்களுக்கு வாழைப்பழங்கள் ஏழை விடுவாங்க? வீடியோ பார்க்கலாம். 2 நாள்ல வித்துறோம். அண்ணன் பேர் வந்து மறுபடியும் வந்து 2 நாள் 3 நாள் கழிச்சு வரும். பரவாயில்ல. இப்போ விலையும் பரவாயில்ல. அப்படின்னா எவ்வளவு கிலோ போயிட்டு இருக்கு? இப்போ கிலோ வந்து 40 ரூபா போகுது. 40 ரூபா போயிட்டு இருக்கு. சூப்பர் பாருங்க. இப்போ வெளியே நம்ம 1 கிலோ 2 கிலோ வாங்கினா தனியா போறாங்க. ஆமா, தனியா. ஓகே. 600 ரூபாயா? 600 போயிட்டு இருக்கு. 500 ரூபாயா? 500 ரூபாயா? 500 ரூபாயா? 500 ரூபா. 500 ரூபாயா? மொத்தம் 400. 2 லைன் 400. 400 ரூபாய். 2 லைன் 400 ரூபாயா? 400 ரூபாய். ஒரு தார் 400 ரூபாய். இந்த லைன் ஃபுல்லா மொத்தம் வாங்கிக்கணும். அப்படியே 400 ரூபாயா? 400 ரூபாய் ஒரு தார் எல்லாமே. 2 லைன் 400 ரூபாயா? அதடி ஆளம் போயிட்டு பாருங்க. 2 லைன் 400 ரூபாயா? 2 லைன் 400 ரூபாயா? 400. சென்னையில ஃபுல்லா வந்து நீங்க வியாபாரம் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அக்கா வியாபாரி தான். அக்கா சொல்லுங்க, எத்தனை மணிக்கு வந்து வாங்குறீங்க? 7 மணிக்கு வருவான். சரிங்க. 8 மணி ஆயிடும், 9 மணி ஆயிடும். 8 9 மணி ஆயிடும். நீங்க வந்து ஏலத்துல வாங்குறீங்களா கிலோ வாங்குறீங்களா? ஏலத்துல தான் வரும். ஏலத்துல வாங்குறீங்களா? ஓ, சூப்பர். எங்க எதுக்கு வரீங்க நீங்க? நாங்க இங்கே தான் இருக்கோம். சென்னை இங்கே தான் இருக்கோம். பக்கத்துல, கோயம்பேடு பக்கத்துல தான். ஆமா,
அது அனாத்தூர்ல இருக்கும். அப்படிங்களா? சரி சரிங்க. பூ கடையில வியாபாரம் பண்றோம். பூ கடையில. சரிங்க. ஒரு நல்ல விலையா இருக்கு நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல. பரவாயில்ல. ஓகே. அக்கா என்னென்ன பழங்களா நீ வாங்கிருக்கீங்க நீங்க? செவ்வாழை, ஏலக்கி, கற்பூரம், மஞ்சள் எல்லாம் வாங்குவோம். எல்லாம் வாங்கிருக்கீங்களா? இப்போ விலை பரவாயில்லையாப்பா? பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல. இப்போ பரவாயில்ல, இப்போ விலைங்க ஆமா, ரொம்ப கம்மியா போகுது. கம்மியா தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட்ல ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுலக்கா? அப்பலாம் அதிகமா இருந்தது. 400, 500, 600 கூட. ஆமாமா, இப்போ பரவாயில்ல. ரொம்ப சீப்பா இருக்கு. மக்களே, வாழைப்பழங்கள் பொதுவாகவே வந்து காயாக தான் இருக்கும். அதை பழுக்க வைக்கணும். எப்படி பழுக்க வைக்கலாம் பார்த்தீங்கன்னா, புடப்பு போட்டுன்னு சொல்லுவாங்க கோயம்பேடு மார்க்கெட்டில். நம்ம வந்து ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஏற்றி அந்த ரூமில் வச்சுருவாங்க. இப்போ வந்து இன்றைக்கி சாயந்தரம் வைக்கிறாங்கன்னா ஒரு 12 மணி நேரம், மறுபடியும் அடுத்த ஒரு 12 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா பழமும் பழுத்துடும். எல்லா வியாபாரியும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பழமும் காயாக தான் வாங்கிட்டு போவாங்க. இப்போ வியாபாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பழம் தேவைப்படுதுன்னா அந்த பழத்தை வந்து ரூமில் வச்சு, இப்போ அந்த ஊதுபத்தி சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊதுபத்தியை அவங்க ஏற்றி வச்சுருவாங்க. அதேமாதிரி பழுத்துடும். அப்புறம் வியாபாரத்துக்கு பயன்படுத்திப்பாங்க. மறுபடியும் கொஞ்சம் பழங்கள் இருக்கும். அதேமாதிரி அடுத்து வந்து ஊதுபத்தி வைப்பாங்க, பழுக்க வைப்பாங்க. இதேமாதிரி தான் வியாபாரம் பண்ணி அவங்க பயனடைகிறாங்க. வாழைப்பழ சந்தையில் வந்து எத்தனை மணிக்கு வந்து பழங்களாக வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 5 மணிக்கு வாங்க, 8 மணி வரைக்கும் பாருங்கள். வேலைலாம் விடுவாங்க அந்த டைமில். பரபரப்பாக போயிட்டுருக்கோம். அதேமாதிரி கிலோ கணக்கு நீங்கள் வாங்கலாம். ரொம்ப கம்மியான விலையில் வாங்கி தாராளமாக பயன்பெறலாம். ஏழை விடும்போது ரொம்ப லாபமாக, இல்லை கிலோ கணக்கு வாங்க ரொம்ப லாபமாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஏழை விடும்போது வாங்கினா ரொம்ப லாபமாக இருக்கும். 80 ரூபாயா? 80 வரும். 80 ரூபாயா? 80 ரூபாயா? ஒருத்தர் 80 ரூபாய் போயிட்டு இருக்கு. 80 ரூபாயா? 80 ரூபாயா? 80 ரூபாயா? 80 ரூபாயா? 80 ரூபாய் போயிட்டு பாருங்க. மக்களை, கிலோ கணக்காக வந்து வாழைப்பழங்க வாங்குறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ செவ்வாழெல்லாம் வந்து எடை போட்டு தராங்க பாருங்கள். சூப்பராகவும் கட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் கட் பண்ணி வெயிட் போட்டு தருவாங்க. ஸோ வியாபாரிங்க இருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பழங்கள், சூப்பர் குவாலிட்டி பழங்கள். ரொம்ப கம்மியில் வாங்கி தாராளமாக பயன்பெறலாம். என்ன ஒரு தானே ஆகலாம். முடிஞ்ச 64 தானா? 50 ரூபாயா? 50 ரூபாயா? 150 ரூபாயா? 150 ரூபாய் போயிட்டு இருக்கு. 120 ரூபாயா? 150 ரூபாயா? 50 150 ரூபாயா? 150 என்ன பண்ணது? 150 கற்பூரம் ரூபாயா? 150 ரூபாயா? கற்பூரம் போயிட்டு இருக்கு. 150 ரூபாயா? 50 150 ரூபாயா? 150 ரூபாயா? 250 ரூபாயா? 200 ரூபாயா? 200 கேள்வி 200 20 30 250 அது சரி. 230 ரூபாயா? 30 ரூபாய் எவ்வளவு? மொத்தம் 20. சரி, இதுல இருந்து 300, இதுல இருந்து 300 இது வரைக்கும் 250. 30 230 ரூபாயா? 30 ரூபாயா? 200 ரூபாயா? மொத்தம் 250 ரூபாய். மக்களே, மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோலாம் பார்க்கலாம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் மக்களே. ஓகே, பாய். உள்ள எந்த இடம் காலி ஆகுது? அப்ப அங்க போடு.
என்ன சாமி சாமி போடு போடு இடங்களுக்கு போடு 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 நல்லதா